परुषासि यत् प्रणमति स्तब्धासि यद्रागिनी द्वेषं यासि यदुन्मुखे विमुखतां यातासि तस्मिन् प्रिये तद्युक्तं विपरीतकारि तव श्रीकण्ठचर्चा विषं शीतांशुस्तपनो इमं मुतवः क्रीडामुतो यातना ಅಂತರ್ಮೋಹನ ಮೌಳಿಗೂರ್ಣ ಮಿಲಲ್ ಮಂದಾರ ವಿಸ್ತ್ರಮಸಲ್ ಸ್ತಬ್ಧಾಕರ್ಷಣ ದೃಷ್ಟಿಹರ್ಷಣ ಮಹಾಮಂತ್ರ ಕುರಂಗೀ ದೃಶ ತೃಪ್ಯತ್ತಾನವದೂಯಮಾನದಿ ವಿಷದುರ್ವಾರ ದುಃಖಾಪದ ವಂಶಃ ಕಂಸರಿ ಪೋಗೋ ಸಮರ್ಪಯತು ವರ ಶ್ರೇಯಾಂಸಿ ವಂಶೀರವಗ इति श्रीगीत गोविंदे शृंगार महाकाव्ये श्रीकृष्णदास जयदेव कृतौ कलहान्तरिता वर्णने मंद मुकुंदो नाम नवम सर्ग गोपिका जीवन स्मरणम 19வது அஷ்டபதி முக்கியமான அஷ்டபதி. இதுக்கு முன்னாடி நிறைய கதைகள் இருக்கு, சௌரியமா சொல்லணும். இதுல முக்கியமா என்னதுன்னா, யாருக்காவது வியாதி இருந்ததுன்னா இந்த அஷ்டபதி பாடுவா. ஏன்னா இந்த அஷ்டபதி has got healing powers. நிறைய இடத்துல இருக்கு. வியாதி இருக்கிறவர், யாராவது வயசானவர் தள்ளாம இருந்தாங்கன்னா 19வது அஷ்டபதி பாடுவா. ரெண்டாவது என்னதுன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதுல ஒரு கட்டம் பகவானே தானா எழுதியிருக்கார். அந்த 7வது கட்டம் என்ன, ஜெயதேவர் எழுதிண்டே இருக்கிறத தப்பி தவறி எழுதி விடுறார். ராதை பகவான் வந்து ஜெயதேவர் பகவான் வந்து ராதைகிட்ட மன்னிப்பு கேட்கிறார். பிரியே சாருஷியில என்னை மன்னிச்சூடு மன்னிச்சூடு மன்னிச்சூடுங்கிறார். அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறது ஜெயதேவர் என்ன எழுதிட்டார்னா, ராதை நான் தலையை தூக்கி என் கால மேல வச்சுக்கிறேன், என்னை மன்னிச்சூடுன்னு எழுதிட்டார். அப்படின்னு எழுதினது அவருக்கு தப்பா பட்டுது. இப்படி எழுதலாமா, ஏன்னா அவர் பரமாத்மா, இவள் ஜீவாத்மா, எப்படி எழுதலாம் அப்படின்னு பட்டுது. குளிக்க போறார், பகவானே வரார். ஆனா ஜெயதேவர் வேஷத்துல வரார். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னொட்டு அவரே அது இஸ் என்ன சொல்லுவான்னா, இஸ் அக்செப்டிங் த ப்ரொபோசல். இப்படி எழுதிக்கோ ஜெயதேவா, தப்பு இல்லைன்னு அவர் அப்ரூவல் கொடுக்குறார். இது எல்லாத்துலயும் மீதி அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா என்னதுன்னா, ஜெயதேவருக்கு மனசுல படுறதாம். கடைசியில இவர் பத்மாவதிக்கு அப்ரூவல் கொடுத்தார், பத்மாவதிக்கு தர்ஷனம் கொடுத்தார். நான் எவ்வளவு பெரிய பண்டிதர், நான் தான் இந்த காவியத்தையே எழுதுறேன், ரச்சனம் பண்றேன், எனக்கு தரலையே தர்ஷனம்னு அவருக்கு மனசுல படுறதாம். நாட் தட் he is jealous of his wife, பட் அவர் கேட்டுக்கிறார், மனசுல அவருக்கு படுறது. இப்போ பகவான் அவருக்கு சொல்றார், ஏ ஜெயதேவா, பத்மாவதிக்கு இருக்கிற பக்தி இன்னும் உனக்கு வரல ஜெயதேவா. நீ வந்து ரொம்ப இன்டெலெக்சுவல். முக்காவாசி நம்ம ஜென்ரேஷன்ல பார்த்தேன்னா வி மென் ஆர் இன்டெலெக்சுவல். இன்டெலெக்சுவல்னா என்னது? ஈகோ. நாங்கள் தான் எல்லாம் தெரியும், நாங்கள் தான் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு இருப்போம். நம்ம அது லேடிஸ்லாம் பாவம், அவள் ஒதுங்கி இருப்பாள், ஆனால் சர்வீஸ் அவள் தான் பண்ணுவான். நம்ம வீடு நடக்கிறதுனா அவனால தான். இந்த காலத்தில், இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம்னா, நிஜமாக சொல்கிறேன், ஒரு 10 லேடிஸ் இருந்தால் தான் நடக்கும். அந்த மாதிரி ஆகிடுது. லேடிஸு டிபெண்ட் பண்ணலாம். நானும் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறேன். எங்களுக்கு நல்ல லீடிங் லேடிஸ் இருக்கா, 4-5 பேர். அவள் வந்துடுவா, அவள் தான் எல்லாம் எடுத்து நடத்துகிறா. ஏன்னு சொல்கிறேன்னா, பழைய காலத்து விஷயம் வேறு. இப்போ டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். லேடிஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங், லேடிஸ் ஆர் இன்வால்விங், அண்ட் வி ஹேவ் டு அப்ரிஷியேட். தெர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன், தெர் இஸ் நோ டிஃப்ரென்சியேஷன். இதை பகவான் அன்னைக்கே அஷ்டபதியில் காமிச்சு கொடுத்தாச்சு ஜெயதேவருக்கு. அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரிஞ்சுங்கோ. இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கல, அந்த காலத்துல ஆயாச்சு இதெல்லாம். நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்லாம் வச்சுன்னு உட்காந்துருக்கோம். இந்த ஈகோ இதெல்லாம் விட்டு யூ ஹேவ் டு லெட் கோ. இதெல்லாம் பண்ணினாதான் சுவாமியை அடைய முடியும்னு அன்னைக்கு அஷ்டபதியிலே எழுதியாச்சு. நம்ம இன்னைக்கு புக்காக வாசிக்கிறோம். ஏதோ பெரிய ஆத்தர்ஸு அமெரிக்காவில் எழுதுறான், அங்கே உட்காந்து எழுதுறோம்னு நம்ம புக்கை படிச்சுட்டு இருக்கோம். ஹவு டு பி எ குட் பர்சன், ஆட்டிடியூட், பாசிட்டிவ் திங்கிங், இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் அஷ்டபதியில் இருக்குது, அன்னைக்கே போட்டாச்சு. ஆனால் நமக்கு இதெல்லாம் அர்த்தம் புரியலை. பிகாஸ் சம்ஸ்கிருதம் இஸ் சம்திங் தட் வெண்ட் அவே ஃப்ரம் அவர் சிலபஸ். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் நாட் ஏபிள் டு இன்வால்வ் டு தட் எக்ஸ்டென்ட். ஆனால் இதில் இன்வால்வ் ஆக 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 இதில் அர்த்தம் தெரிய 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 நமக்கு தெரிய வருது தட் தீஸ் திங்ஸ் ஹவ் பீன் சம்திங் விச் ஹஸ் பீன் ரிட்டன் hundreds of years back. There have been people in our culture and tradition who are way ahead of times. அவள்லாம் இந்த மாதிரி ரச்சனைகள்லாம் பண்ணிவிட்டு போயிருக்கா. நம்ம இன்றைக்கும் அதை பாடின்னு இருக்கோம், இன்றைக்கும் அதை புரிஞ்சிக்க முடியலை.
அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சானா அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. டைம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு புக்கை எடுத்து அந்த இங்கிலீஷ் ஆத்தர் இருப்பான் அவனோட புக்கை படிச்சுப்போம். ஏன்னா அதுதான் நமக்கு புரிய வருது, மனசில் வருது. வி ஆர் ஏபிள் டு ரீட் இங்கிலீஷ் வெல், பட் வி ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் சான்ஸ்கிரிட். ஸோ வி ஆர் லூசிங் அவுட் ஆன் தீஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி. ரே ந ரே நம் ந ரே ந ரே மணிகண்டன் வந்து விட்டோம், இல்லைன்னா முக்காரி வராது. இந்த அஷ்டபதியில் இன்னொரு சிக்னிஃபிகண்ட் இடம் என்னதுன்னா, இந்த அஷ்டபதி அவர் எப்படி எழுதினார்னு அதுக்கு ஒரு பின்னாடி கதை இருக்கு. ராஜா அந்த காலத்தில் இந்த ராஜாவோட அங்கே தான் பத்மாவதியும் ஜெயதேவரும் இருக்கா. இப்போ ராஜா வேட்டையாட போறார், ஜெயதேவர் ராஜா கூட போறார் அவ்வளோதான். அவருக்கு வேட்டையாடலாம் தெரியாது, அவர் போயிட்டு வர்றார். இந்த ராணி இருக்காளே அவளுக்கு இவர்கிட்ட ரொம்ப ஜெலசி இந்த பத்மாவதிகிட்ட. ஏன்னா இவாளோட லவ், இவாளோட ஸ்டோரி எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். பத்மாவதி ஜெயதேவர்னா அப்படின்னு போட்டிருக்கா. அப்போ அவள் என்ன பண்ணுறா, இவளை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு இவ வேட்டையாடும் போனபோது சொல்லிவிடுறா, ஜெயதேவர் ஏதோ ஒரு மிருகம், ஒரு ஒரு இது டைகரோ லயனோ வச்சுங்களேன், ஏதோ இது பண்ணி அவர் காலமாயிட்டாருங்கிறா. இந்த நியூஸ் கேட்டதும் பத்மாவதி தட்சணத்தில் பிராணத்தை விட்டு விட்றா, அங்கேயே கொலாப்ஸ் ஆகிடுறா. ராணி பயந்து போய்ட்றா. ஐயோ இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே, இப்படி ஆகிடுது, என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு பயம் பிடிச்சி விட்றது. கொஞ்சம் நேரம் கழிஞ்சு ராஜாவும் ஜெயதேவர் எல்லாரும் வரா, ஆர்மி எல்லாரும் வரா. ராஜா கேட்குறாரு, என்னாச்சு, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நடந்தது. ராஜாக்கு ஹஸ் டு பி ஜஸ்ட். அவர் என்ன பண்ணுறார், இமீடியட்லி ஒரு இது கொடுக்குறார் ராணிக்கு விதி, தட் இஸ் ஷி ஹஸ் டு பி ஹேங்க்டு. என்ன பண்ண தப்பு தானே, இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, அவளுக்கு தூக்கு விதின்னு போட்டு விடுறார். ஜெயதேவர் சொல்கிறார், ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கோ, அவள் பண்ணினது ஏதோ ஒரு இதனால காரணம்னால அதை நம்ம மன்னிச்சுட்டு நம்ம பார்க்கலாம், பகவானை நம்பலாம் அப்படின்னு இந்த 19வது அஷ்டபதி பாடுறார். சொல்றார், பகவானை நான் நம்புறேன், இந்த அஷ்டபதியை நான் பாடுறேன், அவள் ஷீ வில் கம் பேக் டு லைஃப் அப்படின்னு நினைச்சுண்டு இந்த பாட்டை பாடியிருக்கார், இந்த அஷ்டபதி எழுதியிருக்கார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இதெல்லாம் கூகுளில் இருக்கு, யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ அந்த ஹீலிங் பவர் சொன்னேன் இல்லையா, த ஹீலிங் பவர் ஆஃப் திஸ் அஷ்டபதி இஸ் சம்திங் ரிலேட்டட் டு தட். வேறு யாருக்காவது வியாதி இருந்தது எதாவது இருந்ததுன்னா திஸ் பிரிங்ஸ் யூ பேக் டு லைஃப் அப்படின்பா. அதுக்கு இந்த கதை இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அஷ்டபதியில். அத்ராந்தரே மஸ்ருண ரோஷவசாத் அசீம நிஸ்வாச நிஸ்ஸஹ முகீம் சுமுகீம் உபேத்ய அத்ராந்தரே மஸ்ருண ரோஷவசாத் அத்ராந்தரே மஸ்ருண ரோஷவசாத் அசீம நிஸ்வாச நிஸ்ஸஹ முகீம் நிஸ்வாச நிஸ்ஸஹ முகீம் சுமுகீம் உபேத்ய சவ்ரீடமீக்ஷித சகீம் சவ்ரீடமீக்ஷித சகீம் வதனாந்தினா சானந்த 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 கத்கத பதம் ஹரிஹித்யுவாச்ச ஹரிஹித்யுவாச்ச இத்யுவாச்ச.
वदसि यदि किञ्चिदपि दन्तरुचि कौमुदी हरतु धरतिमिदम् अतिघोरम् सुरनरशीलवे तपवदनचन्द्रमा रोचयतु लोचनचकोरम् प्रिये चारुशीले प्रिये मुच्च महिमानमनिदानु सपदि मदनानलो नरनि मम मानसमो देहि मुख कमल मधुपानो प्रिये चारुशीले प्रिये चारुशीले सत्यमेवासि यदि सुदति मयि कोपिनी देहि करण कर घटय भुजमर्दनो जनय रथ कण्डनो भवति सुखजानो प्रिये चारुशीले प्रिये चारुशीले त्वमसि मम जीवनो त्वमसि मम भूषणो त्वमसि मम भव जलधिरत्नो भवतु भवतीयमयि सततमनुरोधिनी तत्र मम हृदयम् अधियत्नो प्रिये चारुशीले प्रिये चारुशीले नीलनलिनाभमपि अन्वितवलोचनो धारयति कोकनदरू भावेन यतिरञ्जयसि कृष्णमिदमेतदनुरूपम् प्रिये चारुशीले प्रिये चारुशीले पुरतु पुजकोमयो परिमणिमञ्जरी रञ्जयतु तव हृदय देशो रसतु रचनापि तव गणमण्डले घोषयतु मन्मथनिदेशो प्रिये चारुशीले प्रिये तलकमल पल्जनो मम हृदय रञ्जनो जनचरति रङ्ग पणमतृणवाणि करवाणि चरणद्वयं सरस सदनर्तक सदा प्रिये चारुशीले प्रिये चारुशीले स्मरकरळ कैलनो मम शिरसि वर्णनो देहि पद पल्लवमुदारं ज्वलति मयि दारुणो मनकथनादलो हरतु तदुपाहितविकारं प्रिये चारुशीले इति चटुल चाटुपटु चारुमुरवैनो राधिकादिवचन ज्ञातो जयतु पद्मावती पद्मावती
ಜಯತು ಪದ್ಮಾವತಿ ಜಯತು ಪದ್ಮಾವತಿ ರಮಣ ಜಯ ದೇವ ಕವಿ ಜಯತು ಪದ್ಮಾವತಿ ರಮಣ ಜಯ ದೇವ ಕವಿ ಭಾರತೀ ಪಂಡಿತಂ ಇತಿ ಗೀತಂ ಪ್ರಿಯೇ ಚಾರುಶೀಲೆ ಚಾರುಶೀಲೆ ಮುಂಚಮಯಿ ಮಾನಂ ಅನಿದಾನ ಸಪದಿ ಮದನಾನಲೋ ಪವದಿ ಮಮಮಾನಲೋ ಹೇ ಮುಖ ಕಮಲ ಮಧುಪಾಣೋ ಪ್ರಿಯೇ ಚಾರುಶೀಲೆ ಚಾರುಶೀಲೆ ಪರಿಹರ ಕೃತಾತಂಕೆ ಶಂಕಾಂ ತ್ವಯಾಂ ಸತತಂ ಘನ ಸನಜಗನ ಯಾತ್ರಾಂತೆ ಸ್ವಾಂತೆ ಪರಾನವಕಾಶಿನಿ ವಿಶದಿ ವಿತನೋರಣ್ಯೋ ಧನ್ಯೋ ನ ಕೋಪಿ ಮಮಾಂತರಂ ಸ್ತನಬರ ಪರೀರಂಬಾ ರಂಬೆ ವಿದೇಹಿ ವಿಧೇಯತಾ ಮುಗ್ಧೆ ವಿದೇಹಿ ಮೈ ನಿರ್ದಯದಂತದಂಶಂ ದೋರ್ವಲ್ಲಿ ಬಂದ ನಿಬೀಡಸ್ತನ ಪೀಡನಾನಿ ಚಂಡೀ ತ್ವಮೇವ ಮುದ ಮಂಜನ ಪಂಚಬಾಣ ಚಂಡಾಲ ಕಾಂಡದಲನಾತ್ ಅಸವಹ ಪ್ರಯಾತು ಶಶಿಮುಖ ತವ ಪಾದಿ ಪಂಗೂರ್ವ ವಿಭಜನ ಮೋಹನ ಕರಾಳ ಕಾಳ ಸರ್ಪಿ ದತೂದಿದ ಭಯ ಪಂಜನಾಯ ಯೂಣ ತ್ವದೀದಶೇದು ಸುದೈವ ಸಿದ್ಧ ಮಂತ್ರಗ ಬಂಧು ಕದ್ಯುತಿ ಬಾಂಧವೋಯಂ ಅದರಃ ಸ್ನಿಗ್ಧೋ ಮಧು ಕಚ್ಚವಿಃ ಗಂಡಶ್ಚಂಡೀ ಚಕಾಸ್ತಿ ನೀಲನಳಿನ ಶ್ರೀಮೋಚನಂ ಲೋಚನೋ ನಾಸಾನ್ಮೇತಿ ತಿಲ ಪ್ರಸೂನ ಪದವೀಂ ಕಂದಾ ಬದಲ್ದಿ ಪ್ರಿಯೇ ಪ್ರಾಯಗ ತ್ವನ್ಮುಖ ಸೇವಯಾ ವಿಜಯತೆ ವಿಶ್ವಂಸ ಪುಷ್ಪಾಯುತಗ ಯತಯತಿ ವೃತಾ ಮೌನಂ ತನ್ವೀ ಪ್ರಪಂಚಯ ಪಂಚಮಂ ತರುಣಿ ಮಧುರಾಲಾಪೈಃ ತಾಪಂ ವಿನೋದಯ ದೃಷ್ಟಿಭಿಃ ಸುಮುಖಿ ವಿಮುಖಿ ಭಾವಂ ತಾವತ್ ವಿಮುಂಚನ ಮುಂಚಮಾಂ ಸ್ವಯಂ ಅತಿಥಯ ಸ್ನಿಗ್ಧೋ ಮುಗ್ಧೆ ಪ್ರಿಯೋಯಂ ಉಪಸ್ಥಿತಗ ದೃಶೌ ತವ ಮದಾನ ಸೇವದನಂ ಇಂದು ಮಧ್ಯುನ್ನತಂ ಕದಿಗಿ ಜನ ಮನೋರಮ ವಿದೋದರಂ ಮಮ್ಮುರುದ್ವಯಂ ರತಿಸ್ತವ ಕಲಾವತಿ ರುಚಿರೆ ಚಿತ್ರಲೋಕೆ ಭ್ರುವೌ ಅಹೋ ವಿದಪುದೌ ಯೋದಂ ಮಗಸಿ ತನ್ವಿ ಪೃಥ್ವೀಂ ಗತಾ ಪ್ರೀತಿಂ ವಸ್ತನುತಾಂ ಹರಿಃ ಕುವಲಯಾ ಪೀಡೇನ ಸಾರ್ಧಂ ರಣೇ ರಾಧಾಪೀನ ಪಯೋಧರ ಸ್ಮರಣ ಕೃತ ಕುಂಭೇದ ಸಂಭೇದವಾನ್ ಯತ್ರ ಸ್ವೀತ್ಯದಿ ಮೀಲದಿ ಕ್ಷಣಮತ ಕ್ಷೀಪ್ತೆ ದ್ವಿಪೇ ತಕ್ಷಣಾತ್ ಕಂಸಸ್ಯಾಲಮಭೂತ್ ಜಿತಮಿತಿ ವ್ಯಾಮೋಹ ಕೋಲಾಹಲಗ ಇತಿ ಶ್ರೀಗೀತ ಗೋವಿಂದೇ ಶೃಂಗಾರ ಮಗಾಕಾವ್ಯೇ ಶ್ರೀಕೃಷ್ಣದಾಸ ಕೃಷ್ಣದಾಸ ಜಯ ದೇವ ಕೃತೋ ರಾಧಾ ವರ್ಣನೆ ರಾಧಾ ವರ್ಣನೆ ರಾಧಾ ವರ್ಣನೆ ಮುಕ್ತಮಾ ದಶಮ ಸರ್ಗ ಜಯ ರಾಧೆ ಜಯ ಕುಂಜ ವಿಗಾರಿಣಿ ಜಯ ರಾಧೆ ಜಯ ಕುಂಜ ವಿಗಾರಿಣಿ ಮಂಜುಳವಾದಿನಿ
ಭಾಷಿನಿ ಮೋಹನ ಮೋಗಿನಿ ಮದ ಗಜ ಕಾಮಿನಿ ಮನಯ ಜ್ವಾಲಿನಿ ಮದ ಗಜ ಕಾಮಿನಿ ಮನಯ ಜ್ವಾಲಿನಿ ಮಧುರ ಮಧುರಂ ಅಹೋ ಮಧುರ ಸ್ವರೂಪಿಣಿ ಮಧುರ ಮಧುರಂ ಅಹೋ ಮಧುರ ಸ್ವರೂಪಿಣಿ ಜಯ ರಾಧೆ ಜಯ ಕುಂಜ ವಿಹಾರಿಣಿ ಜಯ ರಾಧೆ ಜಯ ಕುಂಜ ವಿಹಾರಿಣಿ ರಾಧೆ 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 राधे 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 यदंग्रि पंकेरुगरेणु लग्नं निपीय नीरं विमलान्तरंगगा जानामि तत्त्वं निजमात्मरूपं तन्नौमि नारायण तीर्थमार्यो यन्नाम नप्पडनं मनागपीयतेः ओंकार लक्षाधिकं यन्मूर्तेरविपूजनं मरिगड ब्रह्मादि पूजा स्मृतौ यत्कार्यं त्रिविधं समस्त जगतां शास्त्रार्थ निर्णायकं श्री नारायण तीर्थ सद्गुरुवरं तन्नौमि मुक्तिश्रियै क्षेमं कुरु गोपाल क्षेमं कुरु गोपाल तन्नौमि नारायण तीर्थमार्यो नारायण तीर्थ सद्गुरुवरो गोपिका जीवन स्मरणं गोविंदा स्वामी की और दीवाराधना नवनीत चोराय नदादि गोप गोरक्षिणे गोपिका वल्लभाय नारद मुनीन्द्र नुत नामधेयाय नारायणानंद तीर्थ गुरवे जय मंगलो नित्य शुभ मंगलो जानकी कांत स्मरणं गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा